ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாகருக்கு டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணலாங்கிறத நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு நல்ல எஸ்இஓ உள்ள ஹை குவாலிட்டியான டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே எஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல எஸ்இஓவில் டெம்ப்ளேட்டை செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல எஸ்இஓவில் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணணும். என்னை கேட்டால் ஒரு நல்ல எஸ்இஓவில் டெம்ப்ளேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மேக்ஸ் எஸ்இஓ அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான எஸ்இஓவில் டெம்ப்ளேட் மட்டும் இல்லை, பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி செட் பண்ணலாங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டெம்ப்ளேட் தெரியுமா அப்படின்னாலும் நீங்கள் அதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கூகுளில் போய்ட்டு மேக்ஸ் எஸ்இஓ பிளாக் டெம்ப்ளேட்னு நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வருது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், இந்த டெம்ப்ளேட் தான் நான் சொன்ன டெம்ப்ளேட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக குவாலிட்டியாக நல்ல ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் நீட்டான ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொடுத்ததும் இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு அவ்வளோதான். டவுன்லோட் கொடுத்ததுமே அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து அந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் ஆகிருக்குன்னா ஜிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இதே நீங்கள் வந்து பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ இந்த பிளாக் டெம்ப்ளேட்டை மாற்றுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ மாற்ற போகிறது என்னமோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான். அதனால இந்த ஜிப் ஃபைலை நம்மளால் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஜிப் ஃபைலை எக்ஸ்எம்எல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண நிறையவே வழி இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸி தான். தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து இப்போ அந்த ஜிப் ஃபைலை ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். அதே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாகரோட டேஷ்போர்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து குரோமுக்கு போய்க்கிறேன். குரோம் போய்ட்டு என்னோடய பிளாக் டேஷ்போர்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய பிளாக் டேஷ்போர்டு. இதில் நம்ம அந்த டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், அந்த ரைட் சைடு டாப்பில் பாருங்கள் 3 கோடு போட்டு அந்த பிளாகர் லோகோவுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதும் முதல்ல நம்ம வந்து இப்போ வச்சுருக்க டெம்ப்ளேட் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு லாஸ்ட்டில் பாருங்கள் வியூ பிளாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிளாகர் டெம்ப்ளேட் வந்து இதுதான். இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து மாற்றினதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் இப்போ வச்சுருக்க டெம்ப்ளேட்டு இது தான். இந்த டெம்ப்ளேட்டை தான் நான் வந்து இப்போ மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிளாக் டேஷ்போர்ட்லேயே பாருங்கள், இதில் தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லேஅவுட் பேஜுக்கு கீழே பாருங்கள் தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த டெம்ப்ளேட் பக்கத்தில் பாருங்கள் கஸ்டமைஸ்னு போட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் ரெஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேக்கப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஜிப் ஃபைல் வந்து நான் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பேன்ல, எக்ஸ்எம்எல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பேன்ல, அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லும். இதே நீங்கள் லேப்டாப்பு பிசினா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து அந்த ரெஸ்டோர் கொடுக்குறேன். கொடுத்ததும் அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கொடுத்து அந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அப்லோடுன்னு இதை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம வந்து அப்லோடு கொடுத்ததும் இந்த பாருங்கள் கீழே மீடியா பிக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் போய்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லும். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த டிஃபால்ட்டான டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம சூஸ் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ மாறும் பாருங்கள். இந்த பாருங்கள் மாறிட்டு அவ்வளோதாங்க, உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த டெம்ப்ளேட்னு இல்லை, இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்போ இல்லை பிசியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோனில் சேஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்எம்எல் ஃபைலாவோ இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் கொடுத்து அப்லோடு கொடுத்து அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பிளாகர் டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து நம்மளோட பிளாகரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தது உங்களுக்கே புரியும் எப்படி அந்த டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது. அதுக்கு நான் அதே மாதிரி டாப்பில் அந்த 3 கோடு போட்டிருக்குல்ல, அது அந்த ஆப்ஷன் கொடுத்ததும் கீழே பாருங்கள் வியூ பிளாகருங்கிறத கொடுத்ததும் பாருங்கள் அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குங்கிறத. இப்போ பாருங்கள் நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கைஸ்,
நம்மளோட பிளாகர் டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டுக்கும் இப்போ உள்ள டெம்ப்ளேட்டுக்கும் எப்படி எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத பாருங்கள். முன்னாடி உள்ள டெம்ப்ளேட்டு வந்து இந்த அளவுக்கு நீட்டாகவோ இல்லை நல்ல குவாலிட்டியாகவோ இருக்காது, இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஆனால் இந்த டெம்ப்ளேட்டில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் பார்க்கவே நீட்டாகவும் இருக்குது, ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது. நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே பாருங்கள் சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுக்கலாம், கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டு, சர்ச் பாரு, மெனு ஆப்ஷன், இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டெம்ப்ளேட்டில். நான் அதனால தான் இந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டெம்ப்ளேட்டு தெரியும், ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான டெம்ப்ளேட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அது உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் பண்ணாலும் இதே மெத்தட் தான். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் guys. நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே guys. இந்த வீடியோவில் அவள் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.